சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டினுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். கனவே கேட்டிருந்தீங்க இந்த அப்டேட்டை பற்றி. இது வந்து நாங்கள் லொஃப்ட் கன்வர்ஷன், சைட்டுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டோரி, பின்னுக்கு ஒரு 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் செய்திருந்தாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ரெண்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ முன்னுக்கு வந்து ரெண்டரை வந்து வரப்போகுது. அதை விட உள்ளுக்கு வந்து வேறு கலர் கோட்கள் கேட்டிருந்தவை. முன்னுக்கு ட்ரைவே வந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் வந்து செய்திருக்கிறோம். இதுக்கு வெளியில் வந்து இனி பிரிக் ஒர்க்குகள் வந்து நடக்க போகுது. அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த வீட்டின் லேஅவுட் என்ன மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரியான அமைப்புள்ள வீடுகளை வாங்கினா இந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். இல்லாட்டி வீடு வாங்குறாக்களாக இருந்தால், புதுசாக வாங்குறாக்களாக இருந்தால் இந்த மாதிரி வீடுகளை வாங்கினீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரியான அமைப்பை செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரைட், இது வந்து ஒரு போச். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் போச். இந்த போச்சின் உள்ளுக்கு பிளாஸ்டிங் ஒர்க்கில் நடந்து கொண்டிருக்கு ஃபைனல் ஸ்டேஜில். இந்த முன் கதவை வந்து அப்படி அவங்க அந்த ஃபீச்சர்ஸோடு வச்சுருக்க வேண்டியிருந்ததால் அந்த கதவை கலட்டி அப்படி ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. ரைட், அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் அந்த லேண்டிங் ஏரியா. இந்த படி வந்து அவங்க மாற்றல. அதில் முன்னுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸையும் வந்து கொஞ்சம் மாற்றி செய்ய வேணும். அது ஒன்று இருக்குது. முன்னுக்கு நாங்கள் இதில் ரேடியேட்டர் கொடுத்துருப்போம். நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கோட இந்த ஓப்பனிங் வந்து வருது. ரைட், அதுக்கு முதல் பக்கத்தில் சைட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் எடுத்துருப்போம். சைட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் எடுத்து இது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கும். ஒரு லைட் மின்ட் கலர் வந்து இதுக்கு கொடுத்துருக்குது. கீழுக்கு வந்து மொசைக் இந்த ஸ்டைலில் வந்து இந்த லெமினேட் ஃப்ளோ செய்திருக்கிறோம். அதே மாதிரி ரைட், இது இப்படியே நேராக போச்சுன்னு சொன்னால் பின்னால் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் ஃப்ரண்ட் ரூம். இது மிகப்பெரிய ஒரு ஏரியா. சிட்டிங் ரூமாக வரப்போகுது. ரைட், ஃபைனல் கோட் பெயிண்டில் வந்து இந்த வேலை வந்து நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரைட், இது அப்படியே நேராக வந்தால் எக்ஸ்டென்ஷன் கிச்சன். பாருங்கள் கிச்சன் அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. மேசிவான ஒரு கிச்சன். ரைட், இது இவங்களுக்கு இந்த கிச்சன்கள் ஒரு சில இதுகளால் கொஞ்சம் ஒரு குறைஞ்ச காலத்து டிலேன்னு சொல்லுவேன். என்ன கேட்டால் இத்தனைக்கு இது முடிஞ்சிருக்க வேணும். பட் ஆனால் பாருங்கள் இந்த ஒரு அமைப்புள்ள ஒரு ஓப்பன் பிளான் உள்ள ஒரு கிச்சன் எல்லாருக்குமே விருப்பம். ஆனால் அதை எப்படி அமைத்து கொள்கிறோன்றதான் பிரச்சனை. ரைட், இது வந்து 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனோட உள்ள ஒரு விஷயத்தை நாங்கள் சைட்டுக்கு உள்ள சைட் டபுள் ஸ்டோரியையும் எடுத்து தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். நாங்கள் நல்ல ஒரு லைட்டிங் வருது. மேலுக்கு லண்டன் ரூஃப் வந்து கொடுத்துருப்போம். சுற்றி வர எல்இடி நல்ல ஒரு அமைப்பில் இந்த வீடு வந்திருக்கும். இது வந்து ஒரு சிட்டிங் டைனிங் ஏரியாவோட சேர்ந்த மாதிரியான அமைப்பு. முன்னுக்கு வந்து ரிசப்ஷன் வச்சுருக்கிறோம். இது டைனிங் ரூம் ஏரியாவோட இந்த 4 மீட்டரை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருப்போம். கீழே ஃபுல்லாக அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தும் சைட்டுக்கு வந்து ஒரு ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ரைட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் பார் கீழே கதிரையை போட்டு இருந்து பார்த்து செய்யக்கூடிய மாதிரி. அதே மாதிரி லைட்டிங் டவுன் லைட் வந்து கொடுத்துருக்குறோம். நல்ல ஸ்டோரேஜ் ஏரியா, அவன் எல்லாமே நல்ல என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இதுக்குள்ளே டிசைன் பண்ணி வந்திருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி வீடுகள் துரித காலத்தில் கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் டீட்டெயில் ஒர்க், இந்த குவாலிட்டி டீட்டெயில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டிங்குகள் எல்லாமே இதே மாதிரியான ஒரு அமைப்புள்ள வீடுகளை பிளானிங் பெர்மிஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒரு பார்ட்டி போர்டாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் சகல விதமான தேவைகளுக்கும் மிக மிக குறைந்த காலப்பகுதியில் அதிகூடின தொழில்நுட்பத்தோட மிக இந்த தொழிலில் கைதேர்ந்த வேலையாட்களை கொண்டு எமது நிறுவனம் பிரித்தானியா பூராகவும் புதிதாக வீடுகளை அமைத்தும் புனரமைத்தும் வருகின்றது. ஆகவே தொடர்பு கொள்ளுங்க 07508647864. இப்போ அப்படியே பாருங்கள் 4 பைஃபோல்டோ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் சொன்னால் ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக விட்டால் எப்படி இருக்கும். வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து நாங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு அதாவது வந்து போர்சிலின் டைல்ஸில் வந்து இந்த அமைப்பு வந்து கொடுத்துருப்போம். நல்ல ஒரு லார்ஜ் ஏரியா. இப்போ அது ஃபுல்லாக ஃபென்ஸையும் வந்து கேட்டிருக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இந்த வீடு வந்து இருக்குது. வந்து எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனுடைய மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து தெரியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே லொஃப்டின் சைஸை பாருங்கள், டெப்த்தை பாருங்கள். சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓவர் ஹேங்கும் பண்ணி எடுத்துருப்போம். உண்மையிலேயே இந்த வீடு எனக்கு நான் செய்த ப்ரொஜெக்டுகளுக்கு இந்த வீடு எனக்கு நல்ல விருப்பம். என்ன நல்ல அகலம், விட்டு வீதி, நல்ல ஸ்பேஸ், கார்டன் எல்லாமே வந்திருக்குது. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் சொன்னால் எல்லாம் வடிவாக செய்து கொள்ளலாம். இந்த இடங்களில் வந்து சம்மர் டைமில் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். இது முடிஞ்சோடனே இன்னொரு வீடியோ ஒன்று வேறு கட்டாயம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற சப்ஜெக்ட் அனைத்துமே வந்து விளங்கும். ரைட், இப்போ அப்படியே நாங்கள் மேலே போய்
உள்ளதை பார்ப்போம். அதனால் லொஃப்ட் கன்வர்ஷன் சைட் டபுள் ஸ்டோரி சிங்கிள் ஸ்டோரி இதுக்கெல்லாம் சைட் டபுள் ஸ்டோரி செய்திருக்கலாம், அவங்க சிங்கிள் ஸ்டோரி காணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பின்னால் 4 மீட்டர் இதெல்லாம் 5-6 மீட்டர் எடுக்கக்கூடிய இடங்கள். பட் ஆனால் 4 மீட்டர் அவங்களுக்கு கார்டன் தேவைன்றபடியெல்லாம் அதை வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படியே போய் மேலே போய் பார்ப்போம் எங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஓகே, மேலுக்கு வந்து லொஃப்ட்டும் வந்து செய்திருக்கிறோம். அது அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ நாங்கள் இப்படியே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பாத்ரூம் இருக்குது, மறந்தவுடன் காட்டமனும். இது கீழே படிக்கு கீழே வந்து யூட்டிலிட்டி ஏரியா வரக்கூடிய மாதிரி செய்திருக்கிறோம். அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் சைட்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு வாக்கின் ஷவர் இமேஜின் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், கிளாஸ் ஓகே, நல்ல ஸ்பேசஸ். சும்மா அந்த மாதிரி சும்மா ஆக சின்னதாக உண்டை போட்டு நிற்கக்கூடாது. நல்ல ஒரு ஓப்பனோட நல்ல ஒரு ஸ்பேஸோட வர வேணும். நல்ல ஒரு சிங்க், நல்ல ஒரு டாய்லெட், லைட்டிங் வந்து மேலே இருந்து வருது, வேறு லெவலில் இருக்குது. அது டைல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். ரைட், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கெஸ்ட்டுக்கோ இல்லாட்டி வயசு போட காலத்துலேயோ யாரும் யூஸ் பண்ணக்கூடிய வீல் சேர்லாம் இதுக்குள்ளே வடிவாக ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஃபியூச்சர்ஸை யோசித்து செய்திருக்கிறோம். ஒவ்வொன்றையும் பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட், பெயிண்டிங் இதுகள் ஒர்க்கு எல்லாமே துரித கதையில் நடந்து கொண்டிருக்கோம். எல்லா ஸ்பெஷலிஸ்டும் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தால் நேச்சுரலான லைட் இங்கே விண்டோ போட்டிருக்கோம். இதில் விண்டோ இருக்கையில் விண்டோ போட்டிருக்கிறோம். நேராக துருவா வந்து பாத்ரூமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு ஃபீச்சர் போலோட நல்ல மாதிரி ஒரு அமைப்போடு அதை செய்திருக்கிறோம். இன்னும் வேலையில் முடிவடை இந்த தருவாயில் இருக்குது. ரைட், அதே மாதிரி இதே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இது செகண்ட் பெட்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. செகண்ட் பெட்ரூம் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஒயிட்டான ஒரு கலரில் வந்து இதை கொடுத்துருக்குறோம். மிக பெரிய ரூம். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ரூம் இந்த மாதிரியான சைஸில் வந்து அமையிறது குறைவு. ரைட், அப்படியே இப்போ மாஸ்டர் பெட்ரூம். ரைட், மாஸ்டர் பெட்ரூமை பாருங்கள், பெட் சைட் 2 பக்கம் லைட்ஸ், சுவிட்சுகள் எல்லாமே கொடுத்து வேறு லெவலில் இதை செய்திருப்போம். இந்த கட்டிங்கை பாருங்கள், இந்த விண்டோ சீல் கட்டிங் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் மிக டீட்டெயிலோட இந்த கட்டிங்கையும் செய்திருப்போம். இப்படி எவ்வளோ தூரத்தில் இதை பார்த்தீங்கன்னு தெரியாது. சும்மா நார்மலாக அப்படி இல்லாமல் டீட்டெயிலான முறையில் அதை நாங்கள் எடுத்து செய்திருப்போம். அதே மாதிரி இந்த ரேடியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா P+ ரேடியேட்டர்ஸ். ரைட், வாங்க அப்படியே அதே மாதிரி இப்போ தற்பொழுது 3வது ரூம் பாக்ஸ் ரூம். இது கூட நாட் டூ பேட், நல்ல சைஸ், நல்ல ஒரு சைஸில் இது வந்து அமைஞ்சிருக்கு. ரைட், இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொஃப்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலில் அந்த ஸ்பிண்டில் எல்லாமே வந்து செய்திருப்போம். இது வந்து சாஃப்ட்வுட் பைன் வுட்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் அப்படியே மேலுக்கு லொஃப்ட்டுக்கு போகிறோம். ரைட், இப்போ லொஃப்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம். பெயிண்டிங் ஒர்க்குகள் ஆரம்பரமாக நடந்துகிட்ருக்குது. லைட்டிங், இந்த வீட்டில் உள்ள முக்கியமான விஷயமே லைட்டிங். நல்ல ஒரு இதில் ரைட், அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கால பாத்ரூம், இங்கால மெயின் பெட்ரூம். ரைட், பெட்ரூமை பாருங்கள், ஹைட்டை பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஸஸோட சூப்பரான முறையில் வந்திருக்குது. இதுக்கு ஒரு மின்ட் கலர் க்ரீன் வந்து கொடுத்துறது கேட்டிருக்காங்க. நார்மலாக எல்லாமே ஒயிட்டில் நாங்கள் பண்ணுறது. அப்போ அதனால் இது வந்து ஃபுல் கம்ப்ளீட். ஆனால் நல்ல ஒரு லொஃப்ட் கன்வர்ஷன் எல்லோரும் தான் செய்கிறீங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏனெண்டா அவ்வளவு டீட்டெயிலோட இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் செய்திருப்போம். இதுக்குள்ள ப்ளம்பிங்குரிய வேலைப்பாடுகள் நாங்கள் செய்திருப்போம். மெகா ஃப்ளோ அதுக்குரிய கனெக்ஷன் இது எல்லாமே ஒன்றா கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த டோர்கள் எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன்றா நாங்கள் செய்திருப்போம். இதில் ஏர்கான் வருது. நல்ல ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு டெப்த்தில் உள்ளது. ரைட், ஆகவே இது போன்ற வீடுகளை, இது போன்ற லொஃப்ட் கன்வர்ஷன், இது போன்ற அமைப்புள்ள கட்டணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தேவைகளுக்கும் உடனே தொடர்புங்க. 07508647864. யூ வாண்ட் இட், we build it. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.